ஹலோ வணக்கம். சில பேர் எங்ககிட்ட மேடம் நீங்கள் கொண்டக்கடலை சாப்பிட சொல்கிறீங்க, அதில் சிக்பி அந்த கொண்டக்கடலையை தோலோடு சாப்பிடணுமா, இல்லை வெள்ளை கொண்டக்கடலை சாப்பிடணுமா, இல்லை கருப்பு கொண்டக்கடலை சாப்பிடணுமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதில் ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது கருப்பு கொண்டக்கடலை தான் பெட்டர், ரைட்டா? ஏன்னா கருப்பு கொண்டக்கடலையில் இந்த தோலும் இருக்கிறதுனால அது என்ன பண்ணும், நிறைய ஃபைபர்ஸ் இருக்குது, ரைட்டா? நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதில் இருக்குது. அதனால் ஸ்லோ அண்ட் இதுவாக டைஜஸ்ட் ஆகும். ஆனால் கொஞ்சம் பல் இல்லாதவங்க கடிக்கிறது கஷ்டம், அவங்க வெள்ளை கொண்டக்கடலை சாப்பிட்லாம். பல்லெல்லாம் இருக்குது, நல்லா இருக்குது, நம்மளால் நல்லா சாப்பிட முடியும்னாக்கா பெஸ்ட்டு கருப்பு கொண்டக்கடலை, ரைட்டா? அதில் நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது, அதே நேரத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, எசென்ஷியல் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்கிறதுனால பெட்டர் டு டேக் கருப்பு கொண்டக்கடலை. அதை வேக வச்சு சாப்பிட்லாம், இல்லை ஊற வச்சு அதை முளைக்கட்டை வச்சு கூட சாப்பிட்லாம், எப்படி வேணாலும் சாப்பிட்லாம். பட் கருப்பு கொண்டக்கடலை நான் சாப்பிட சொல்லுவேன். வெள்ளை வயசானவங்க பல்லு கடிக்க முடியாதவங்க அது சாஃப்டாக இருக்கும், அதனால் அதை போட்டுக்கலாம். அதர்வைஸ் பெட்டர் டு டேக் கருப்பு கொண்டக்கடலை. அதில் தான் ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்குது. அண்டு டயபெட்டிக் பீப்புளுக்கு அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் சடனாக இன்க்ரீஸ் ஆகாமல் பார்த்துக்கும், ரைட்டா? அதனால் கூடிய வரைக்கும் கருப்பு கொண்டக்கடலை எவ்ரிடே சாப்பிடுங்க. ஒன்ஸ் இன் எ வே நீங்கள் வெள்ளை கொண்டக்கடலை சாப்பிட்லாம், ஓகேங்களா?